3 மணி நேரம் சொன்னியா இல்லை 3 நிமிஷம் சொன்னியா? ஏன் டென்ஷன் ஆகுற பேபி? ச்சே, என் மூடே ஸ்பாயில் பண்ணிட்ட நீ. என்னாச்சு பேபி? ரூம் ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சுல்ல, ஏசி வேற ஆனா இருக்கு. அடுத்த வாட்டி ஏசி ஆஃப் பண்ணிடலாம். 2 மாசமா உன் ஏசி ஆஃப் ஆகல. போதும், இப்படி பேசுறத முதல்ல நிறுத்து. லிசன், இன்னைக்கு நான் ரூபாலி கூட போக போறேன். அதுவும் ஒரு வேலையா. நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ரூபாலி கூட போறியா இல்ல வேற யார் கூட போறியா? ஆ? அப்போ நீ என்ன நம்பலையா? அப்புறம் ஏன் நீ என் கூட இருக்க? நான் உன்னை நம்பலன்னு யார் உன்கிட்ட சொன்னா? அப்புறம் என்ன, பின்ன நீ தான் அந்த மாதிரி பேசுற. 2-3 பசங்களும் என் கூட வராங்க. உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா? நான் போக வேணாவா? ஏய், இப்போ எதுக்கு கோவப்படுற? நான் சும்மா தான் உன்கிட்ட கேட்டேன். என்னை விடு, நான் போறேன். சரி, சாரிம்மா, இந்த மாதிரிலாம் பண்ணாத. நீ தயவு செஞ்சு என்னை நம்பு கோஷால். நான் உன்னை ட்ரஸ்ட் பண்றேன் அன்மோல். சரி, ஓகே. உனக்கு ரூபாலி கூட போகணும்ல, போ. ம், சரி. ஈவினிங் மீட் பண்ணலாம். பாய். ஹலோ, உன்கிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் எனக்கு கால் பண்ணாதன்னு? நான் ஆஃபீஸில் இருக்கேன். ஆஹா, உன்னை பார்க்க தான் வந்துட்டுருக்கேன். சரி, நான் அப்புறமா பேசுகிறேன். பாய் 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 பாய். ஹலோ பண்டி, சொல்றா. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியாடா? என்ன விஷயம்? அன்மோல் எங்க போறா, எங்க வரான்னு எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சாகணும், சரியா? ஓகே, டன். அன்மோல், நீ ஒரு வேளை வேற ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன்னா நீ இது வரைக்கும் பார்க்காத என் முகத்தை கண்டிப்பா பார்க்குற நிலைமை ஆயிடும். நீ சொல்ற எனக்கு உன்னோட ஞாபகமே இல்லைன்னு. ஆனா என்ன சொல்றது பாயல், வாழ்க்கையே கொஞ்சம் கஷ்டமா தான் போயிட்டு இருக்கு. சில சமயங்கள்ல என்னையே நான் மறந்துடுறேன். ஆனா உன்னை மறக்கிறது இல்ல. என்னோட மூச்சு காத்துல கூட நீ தான் இருக்க. நீ ஒரு அழகு தேவதை. நான் என்ன கூட மறந்துடுவேன், உன்னை என்னால மறக்கவே முடியாது. என்னோட மனசுல நீ இருக்க. கட் 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 கட். கட்டி ஏன்டா சொன்ன? எல்லாம் கரெக்டா தான்டா போயிட்டு இருந்துச்சு. லைனும் கிளியரா இருந்துச்சு. ஆனா லைன்ல கரெக்டா தான் இருக்கு. ஆனா ஃபீலிங்ஸ் தான் வர மாட்டேங்குது. என்னடா ஃபீலிங்? போட்டனா எல்லா ஃபீலிங்கும் வெளியே வந்துரும். வாய முடுறா. சரி, இதெல்லாம் விடு. நான் உங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்துட்டு பண்ணியா? எந்த வேலைண்ணே? ரூம்மேட் வேணும்னு சொன்னல, பிஜிக்காக. ஆமாண்ணே, அது கிடைச்சிருச்சு. ஆனா அவ வந்துகிட்டு தான் இருப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. உங்க 2 பேர்ல கோஷல் யாரு? இவர்தான். ஆமா, நீங்க யாரு? ஹாய், நான் அன்மோல். How are you? நான் பெயின் கேஸ்க்காக பேசியிருந்தேன். அண்ணா, நம்ம பசங்களுக்கு தானே ஆடு கொடுத்தோம். இப்போ என்னன்னா இவங்க வந்திருக்காங்க. அண்ணா, உங்களுக்கு சரியான லக் அடிச்சிருக்குண்ணே. வேணும்னா ஒன்று பண்ணலாம், வேணான்னு சொல்லிடலாண்ணே. சரி சரி, இங்க இருந்து போங்க. டேய் எருமை, வாழ்க்கையிலே முதல் தடவை நல்ல விஷயம் பண்ணிருக்க. இது ராங் நம்பர் இல்லடா, ரைட் நம்பர். அமைதியா இரு. அண்ணா, சும்மா சும்மா எருமைன்னு கூப்பிடாதீங்க, அப்புறம் முட்டிடுவேன், பாத்துக்கோங்க. நைஸ் ஹவுஸ், நல்லா இருக்கு. என்னோட பட்ஜெட்லயும் இருக்கு. அப்போ உங்களுக்கு வீடு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க பாருங்க மேடம், நல்லா யோசிச்சு பாத்துக்கோங்க. நீங்க ஒரு பையன் கூட ரூம் ஷேர் பண்ண போறீங்க. வாய் விடுறா குரங்கு. நீங்க வாங்க, நான் வீடு சுத்தி காட்டுறேன். ஓகே, வாங்க. வந்துட்டியா நீ? அது என்னன்னா, புது ஏஜென்சிக்கு போர்ட்ஃபோலியோ தேவைப்பட்டுச்சு. அப்புறம் புது ஏஜென்சி கூட கொஞ்சம் மீட்டிங்கும் இருந்துச்சு. ஆனா இவ்ளோ லேட்டாலாம் வராத, சரியா? ஏன்னா நம்ம வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல வீடெல்லாம் இருக்குல்ல, எல்லாரும் ஒரு மாதிரி பேசுவாங்க, சரியா? ஆமா, இவங்கெல்லாம் யாரு? நம்ம பர்சனல் லைஃப் பத்தி பேசுறதுக்கு?
4 பேரு 4 விதமா பேசுவாங்க, அந்த மாதிரி பேசுறது தான் அவங்களோட வேலையே. பைத்தியக்காரனுங்க. ஆ? சரி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். இங்க இருக்க சொசைட்டில லிவிங் இன் ரிலேஷன்ஷிப் அலௌடே இல்ல, தெரியுமா? அதான் சொல்றேன். அதுக்கு அதுக்குன்னா அதுக்கு ஒன்றும் இல்லை. நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். ஓனருக்கும் எனக்கும் நல்ல பழக்கம் இருக்கு, தெரியுமா? நான் என்ன சொன்னேன்னா, நீ என்னோட தூரத்து சொந்தக்கார பொண்ணுன்னு சொல்லி வச்சிருக்கேன். அதனால எந்த ப்ராப்ளமும் வராது. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இரு. டைமை மட்டும் கரெக்டா பாத்துக்கோ, சரியா? சரி, அவ்வளோதான். ஆனா கரெக்டா தான் நீ என்கிட்ட போய் சொல்லியிருக்க. என்னது தங்கச்சியா? அது உண்மையா? என்கிட்ட வேற எந்த ஆப்ஷனும் இல்லை. நான் என்ன பண்றது, நீயே சொல்லு. ஓ, நான் இதை இப்ப குடிக்கலாமா? ம், குடி. ம், இதையும் எடுத்துக்கோ. எல்லாமே உனக்கு தான், எல்லாமே உனக்கு தான். இந்த எல்லா ஸ்கிரிப்டும் நீ தான் எழுதுனதா? நான் இதை எழுதல. நான் ஆக்டர்ல, அதனால ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுவேன். ஓ, நைஸ். அப்போ நீ ஆக்டரா? ம். சொல்லு. ஆமா, சின்னதா ஸ்ட்ரகிள்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா சீக்கிரமாவே இதெல்லாம் முடிஞ்சிரும். இண்டஸ்ட்ரியில எனக்கு நிறைய பேரை தெரியும், ரொம்ப நிறைய. நைஸ். நீ நல்லா வேலைக்காரன் தான்ப்பா. நாளைக்கு எனக்கு சில கான்டாக்ட்ஸ் தேவைப்படுது. உன்னால தர முடியுமா? ஆ, கண்டிப்பா கண்டிப்பா தரேன். உனக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கோ. இந்தா, எல்லா கான்டாக்ட்ஸ் இதுல இருக்கு. குடு குடு. எல்லாத்தையும் எடுத்துக்கோ. தேங்க்யூ யார். அடேங்கப்பா. நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சு? ஏன், உனக்கு ஞாபகம் இல்லையா? எனக்கு தெரியும் சரியா. நேத்து நீ என்கிட்ட என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்த. நானும் முன்ன ஏதோ பண்ணிட்டு இருந்தேன். குடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. இல்ல, அதுக்கப்புறம் அங்கேயே முடிஞ்சிருச்சு. இனிமேல் எப்பவுமே இந்த மாதிரி சரக்கெல்லாம் அடிக்கக்கூடாது. ம், நீ கரெக்டாக தான் சொல்ற. கேளு, நேத்து நடந்தது இனிமேல் மறுபடியும் நடக்கக்கூடாது. ஆ, இனிமே நம்ம 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சரக்கு அடிக்க கூடாது. ஓகே, டன். ஐயோ ஐயோ, செம்மையா தலைவலிக்குது. போய் ஏதாவது சாஃப்ட் மியூசிக் ப்ளே பண்ணு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அப்போ நீ ரெடியா லிவிங்காக? சரி, இங்க பாரு. என் லைஃப்ல சில விஷயங்கள்லாம் இருக்கு. எனக்கு அவ்வளோ சீக்கிரமா எதுவுமே பிடிக்காது. அப்போ உனக்கு என்னதான் பிடிக்கும்? லிவன். அப்படியா? அப்போ நீ ரெடியா லிவிங்காக? இதுல தப்பு என்ன இருக்கு? பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்க. ஆனா உனக்கு ஓகே தானே? ஐயோ, அப்படிலாம் எதுவுமே இல்லை.
சரி ஓகே இங்க வா. ஏய் ஒரு நிமிஷம் இரு. லிவிங்க்கு மீனிங் இது கிடையாது, நீ நினைச்ச மாதிரி பண்றதுக்கு. இப்பதானே நீ சொன்ன உனக்கு எந்த இஷ்யூவும் பிடிக்காதுன்னு. இதுல என்ன தப்பு இருக்கு? அப்படி இல்ல, இப்போ சும்மா மேலோட்டமா பண்ணலாம், அதுக்குள்ள டீப்பா போக வேணாம். ஐயோ ஓகேனா சொல்லு, இல்லனா வேண்டாம். சரிப்பா சரி எனக்கு ஓகே.